தற்போதைய அண்மை செய்தி. சென்னை அடுத்த மேலக்கோட்டையூரில் மாணவியை கர்ப்பமாக்கிய உதவி பேராசிரியர் ராஜேஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு உடற்கல்வியியல் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் ராஜேஷ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவியை காதலித்து கர்ப்பமாக்கி கருக்கலைப்புக்கு முயன்றதால் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது அந்த மாணவிக்கு. இதனைத் தொடர்ந்து அந்த உதவி பேராசிரியர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். கருக்கலைக்க முயன்ற மாணவி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். ராம்குமார், மாணவியை கர்ப்பமாக்கிய உதவி பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன? நிச்சயமாக மோனிஷா, சமீப காலமாக அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மாணவிகளுக்கு சிறுமிகளுக்கும் பாலியல் வன்கொடுமை செய்யும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சென்னை கேளம்பாக்கத்தை அடுத்த மேலக்கோட்டையூர் பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு உடற்கல்வியியல் கல்லூரி 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவியை பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. சென்னை கேளம்பாக்கத்தை அடுத்த மேலக்கோட்டையூரில் செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு உடற்கல்வியியல் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக இருந்து வருபவர் ராஜேஷ்குமார். இவர் அதே கல்லூரியில் படிக்கும் 2ஆம் ஆண்டு மாணவியை கடந்த 2 ஆண்டுகளாக நட்பாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது. அந்த மாணவியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துள்ளார். இதனால் கர்ப்பமடைந்த அந்த மாணவி இது தொடர்பாக கல்லூரியில் எந்த தகவலும் சொல்லவில்லை. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அதே கல்லூரியில் படிக்கும் பெண் பேராசிரியருக்கும் இந்த ராஜேஷ்குமாருக்கும் திருமணம் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த 2ஆம் ஆண்டு படிக்கும் கல்லூரி மாணவி கர்ப்பமடைந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த ராஜேஷ்குமார் படூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அந்த மாணவியை அழைத்து சென்று கருக்கலைப்பு செய்ய முயன்றிருக்கிறார். இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட அந்த மாணவி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக அந்த மாணவியை தொடர்ச்சியாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதால் இந்த சம்பவம் அரங்கேறிக்கிறது. இது தொடர்பாக ராஜேஷ்குமார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தாழம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தலைமறைவாக இருந்த ராஜேஷ்குமாரை தாழம்பூர் போலீசார் நேற்று இரவு கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையானது சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதே போல பல மாணவிகளை இந்த ராஜேஷ்குமார் என்ற பேராசிரியர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாரா என்பது குறித்து விசாரணையானது தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இந்த மாணவி கர்ப்பம் கலைக்க முயன்ற இந்த மாணவி தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மோனிஷா.